மக்களே இனி நம்ம எதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஐபிஎல் 2024 பாயிண்ட்ஸ் டேபிள் முதல்ல பார்த்துருவோம். இதான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள். கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் குவாலிஃபைடு, ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பிளேஸில் அவங்களும் குவாலிஃபைடு, தேர்ட் பிளேஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களும் குவாலிஃபைடு. இப்போது இந்த 3 டீமும் குவாலிஃபை ஆச்சு. கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீமும் குவாலிஃபை ஆச்சு. இதில் நான் சொல்கிற ஃபேக்ட் என்னென்னா, குவாலிஃபை ஆன 3 டீம்லேயும் அந்த 6 இருக்குது, ஆர்சிபிலேயும் 6 இருக்குது. அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு தான் தெரில. ஓகே, இப்போ வந்து டெல்லி எலிமினேட் ஆயாச்சு, எல்எஸ்டியும் எலிமினேட் ஆயாச்சு, ஜிடியும் எலிமினேட் ஆயாச்சு, பஞ்சாப் எலிமினேட் ஆயாச்சு, மும்பை எலிமினேட் ஆயாச்சு. இப்போது இன்றைக்கி நடக்க போகிற 2 ஃப்ரான்ச்சைஸ் கூட தான் அந்த ப்ரீ எலிமினேட்டர் குவாலிஃபை யார் ஆவான்னு. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே வின் ஆனால் குவாலிஃபைட், ஆர் லாஸ் ஆனால் அப்பவும் குவாலிஃபை தான். ஆனால் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி சிஎஸ்கேக்கு ஒரு 220 டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போது ஆர்சிபி சிஎஸ்கேக்கு 220 டார்கெட் கொடுக்குறாங்கன்னா சிஎஸ்கே 203 வந்தாலே போதும். 203 ஜெயிக்க கூட வேணாம் மேட்சை. 203 ரன் வரைக்கும் வந்தாலே 17 ரன் டெஸ்ட்டில் ஆர்சிபி ஜெயிப்பாங்க. அப்போது ஆர்சிபியோட சிஎஸ்கே ஒரு +10 அதிகமாக இருப்பாங்க நெட் ரன் ரேட். அதனால் சிஎஸ்கே குவாலிஃபை. ஆர்சிபிக்கு எப்படின்னா லாஸ் ஆனால் எலிமினேட்டடு, ஒன்லி வின் மட்டும்தான். ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணான்னா 18 ரன் வித்தியாசத்துக்குள்ளே ஜெயிச்சிடணும். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா 18.1 ஓவருக்குள்ளே முடிச்சாகணும். மழை வந்து 5 ஓவர் தான். இப்போ 5 ஓவரில் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 80 ரன் அடிக்கிறாங்கன்னா 3.1ல் 80 ரன் அடிச்சாகணும். இப்போ ஆர்சிபி 5 ஓவரில் 80 ரன் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 80 ரன் இருக்கக்கூடாது. அவங்க மைண்டில் டார்கெட்டு 60 ரன் இருக்கணும். அப்போ தான் ஆர்சிபி குவாலிஃபை ஆக முடியும். அதனால் மழை வந்தால் கன்ஃபார்மாக மேட்ச் ஆர்சிபிக்கு ரிஸ்க் ஆகலாம். ஒவ்வொரு ஓவரும் எவ்வளோ குறைக்கப்படுதோ அவ்வளோவும் ஆர்சிபிக்கு மைனஸ் தான். ஏன்னா 20 ஓவர்னால் ஆர்சிபிக்கு ஓவர்ஸ் கிடைக்கும், செட்டில் ஆகலாம். 5 ஓவர் மேட்ச்னால் ஆர்சிபிக்கு ப்ரெஷர் வேறு இருக்குது. இப்போது வந்தோடனே 80 ரன் அடிச்சாங்கன்னா சிஎஸ்கே கட்டு பண்ண முடியல. 100 ரன்ஸ் அடிக்கணும்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாலே அடிக்க பார்ப்பார் டூப்ளேஸ். டாப் பேஜ் வந்து அவுட் ஆவாங்க. இல்லை ஒரு ஓவர் ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க, அடுத்த ஓவர் புது பேட்ஸ்மேன் வருவார். இப்போது விராட் கோலி ஃபஸ்ட் ஓவர் ஃபுல்லாகவே ஒரு 6 பால் 6 4 அடிச்சிட்டாருனா கூட டூப்ளேஸ் பத்தாது. எப்படியாச்சும் நாமளும் அடிச்சாகணும், அப்போ தான் விராட் கோலிக்கும் இது வரும்னு அவர் அடிக்க பார்ப்பார். ஃபஸ்ட்டு ஒரு 4 போகும், செகண்ட் பால் டாப் பேஜ் வந்து துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் அவங்களுக்கு வந்து ஓவர் எவ்வளோ குறைக்கப்படுதோ அவ்வளோ ஆர்சிபிக்கு மைனஸ். ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஜெயிப்பாங்க, ஆனால் 18 ரன் வித்தியாசத்துக்குள்ளே இல்லைனா 18.1 ஓவருக்குள்ளே ஜெயிப்பாங்கன்னு தோணலை. அதனால் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் படி சிஎஸ்கேக்கு 51, ஆர்சிபிக்கு 49. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அந்த 1% மழையான ரீசன் தான். ஓகே, போக அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். பாய்.